மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் அங்கன்வாடி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பதவி உயர்வு மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அங்கன்வாடி ஊழியர்கள் முன்வைத்து வருகின்றனர். இவற்றை வலியுறுத்தி மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் 250க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் 26,000 வழங்க வேண்டும். உதவியாளர்களுக்கு 21,000 வழங்க வேண்டும். பணிக்கொடையாக பணியாளர்களுக்கு 10 லட்சம் வழங்க வேண்டும். உதவியாளர்களுக்கு 5 லட்சம் வழங்க வேண்டும். 10 ஆண்டு பணி முடித்த பணியாளர்களுக்கு மேற்பார்வையாளர்களாக பணி உயர்வு வழங்க வேண்டும். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.